வெல்கம் டு சாமி சேவை சேனல். இந்த வீடியோவில் கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தின் கீழே நீண்ட நாட்களாக விண்ணப்பம் பரிசீலனையில் உள்ளது அப்படின்றவங்களுக்கு நாங்கள் சில பேருக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக சில விஷயங்கள் பண்ணியிருக்கோம். அந்த விண்ணப்ப பரிசீலனையில் உள்ளதை எப்படி தீர்வு காண்றது அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே இந்த வீடியோ மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணிடுங்க. நீங்கள் நம்ம சப்ஸ்கிரைபராக இருக்கீங்க அப்படின்னாக்கல இதை பற்றின சந்தேகங்களுக்கும் இல்லை ஆதார் பேங்க் சீடிங் ஸ்டேட்டஸுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ஃப்ரீயாகவே செக் பண்ணி கொடுக்குறோம். ஸோ நீங்கள் நம்ம சப்ஸ்கிரைபராக உடனே மாறிடுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்பீல் பண்ண உடனே நீங்கள் மேல்முறையீடு செஞ்சுருப்பீங்க. அந்த மேல்முறையீடில் பார்த்தீங்கன்னா 2ஆம் கட்ட முகாமில் மனு கொடுத்துருந்து மேல்முறையீடு பண்ணியிருப்பீங்க. அப்படி இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நீண்ட நாட்களாகவே விண்ணப்பம் பரிசீலனை நிலையில் உள்ளது அப்படின்னே சேம் ஒரு ப்ராப்ளம், ஒரு எரர் மாதிரி வந்துக்கிட்டே இருக்கும். அதுக்கான என்ன ரீசன் சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி காமிப்பாங்க. உங்கள் குறைதீர்வு வெற்றிகரமாக சமர்ப்பிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்பீல் பண்ண உடனே உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும். அப்புறம் இதில் இன்னொன்று பார்த்தீங்கன்னா உங்கள் விண்ணப்பம் வந்து பரிசீலனையில் உள்ளது, இதே கைபேசி எண் பதிவு செய்யப்பட்டுள்ளது, ஆனால் பரிசீலனையில் உள்ளது அப்படிங்கிறது வந்துக்கிட்டே இருக்கும். அதுக்கு நாம் என்ன பண்ணணும்னால அதோடைய பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது நீங்கள் வந்து பேங்க் அக்கௌண்ட் வந்து ஒரு 2 அக்கௌண்ட் இல்லை 3 அக்கௌண்ட் அந்த மாதிரி நீங்கள் சம்திங் எத்தனை அக்கௌண்ட்டாலும் நீங்கள் வச்சுருப்பீங்க. அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆதார் வந்து ஒரு பேங்க்கோட கடைசியாக லிங்க் ஆகிருக்கும். கேஒய்சி வந்து இப்போ அந்த ஆதாரில் தான் இருக்கும். உங்களுக்கு ஆதாரை வச்சு மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாங்க அப்படின்னா அந்த பேங்க் அக்கௌண்ட்டுக்கு தான் அந்த பணம் போய் சேரும். முகாமில் மனு கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா வேற ஒரு பேங்க் அக்கௌண்ட் ஒரு நம்பர் வந்து நீங்கள் கொடுத்துருப்பீங்க. அப்போது 2 பேங்க் அக்கௌண்ட்டுமே ஐஎஃப்எஸ்சி கோட்லேருந்து பேங்க் நம்பர்லேருந்து எல்லாமே தனித்தனியாக மாறும். அப்படி மாறும்போது பார்த்தீங்கன்னா அவங்க ஆதார் சீடிங் பண்ணும்போது ஆதார் சீடிங்கில் வந்து எரர் காமிக்கும். நீங்கள் கொடுத்த அக்கௌண்ட் ஒன்றா இருக்கும், இப்போ உங்களுடைய ஆதார் வந்து சீடிங்கில் இருக்கிறது ஒன்றா இருக்கும். அப்படி இருக்கும் பட்சத்தில் வந்து நம்மளுடைய பேங்க் அக்கௌண்ட் இப்போ எந்த ஆதாரோடைய லிங்க் ஆகிருக்குது அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணிக்கிட்டு, அதே போல் முகாமில் வந்து நாம் எந்த வங்கி கணக்கை எண்ணை வந்து லிங்க் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிட்டு, அப்படி இருக்கும்போது இப்போ எந்த பேங்க்கில் வந்து ஆதார் சீடிங் ஆகிருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு, அதே போல் முகாமில் நீங்கள் எந்த பேங்க் அக்கௌண்ட்டை வந்து நீங்கள் கொடுத்துருக்கீங்க அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டு, நீங்கள் முகாமில் கொடுத்த பேங்க் அக்கௌண்ட்டுக்கு எப்படி உங்களுடைய ஆதார் சீடிங்கை வந்து நாம் சேஞ்ச் பண்ணுறது ஆன்லைனில் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து நீங்கள் இந்த மாதிரி ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிவிட்டு ஆதார் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். ஓகே, ஆதார் அப்படின்றத நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி தான் வரும். லாங்குவேஜ் செலெக்ஷன், யூனிக் ஐடென்டிஃபிகேஷன் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு இதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே இங்கே நிறைய லாங்குவேஜஸ் இருக்குது. இதில் உங்களுக்கு எந்த லாங்குவேஜ் வேணுமோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிடுங்க. சூஸ் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல மை ஆதார் அப்படின்ற இடத்துல நிறைய அப்டேட் இருக்கும். இதில் வந்து கெட் ஆதார்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதில் வந்து ஆதார் டவுன்லோட் அப்படின்னு ஒன்று இருக்கும், டவுன்லோட் ஆதார்ன்ட்டு. இதை கிளிக் பண்ணுங்கள். இதை நீங்கள் கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி டேரெக்டாக போயிடணும் ஆதார் டவுன்லோட் பண்ணுறதுக்கு. அதனால் நீங்கள் டேஷ்போர்ட் அப்படின்றத கொடுத்துருங்க. இதை கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல லாகின் ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த லாகின்ங்கிறத நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு உங்களுடைய 12 டிஜிட் ஆதார் நம்பர் அந்த இடத்துல மென்ஷன் பண்ணிவிட்டு இங்கே இருக்கிற கேப்சா அப்படி டைப் பண்ணிவிட்டு லாகின் பண்ணுங்கள், ஓடிபி போட்டு. அப்படி இல்லை அப்படின்னாக்க டேரெக்டாக பார்க்கணுன்னாக்கல இதை மறுபடியும் பேக் வந்துட்டு கீழே வந்தீங்கன்னாக்கல பேங்க் சீடிங் ஸ்டேட்டஸ் அப்படின்னு ஒன்று இருக்கும். இந்த பேங்க் சீடிங் ஸ்டேட்டஸ் அப்படியே நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆதார் எண் 12 டிஜிட் ஆதார் எண்ணை வந்து இந்த இடத்துல மென்ஷன் பண்ணிவிட்டு அடுத்து இங்கே இருக்கக்கூடிய கேப்சாவை நீங்கள் பார்த்து டைப் பண்ணிவிட்டு லாகின் ஓடிபின்னு இருக்கும். இதை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஓடிபி ரிசீவ் ஆகும். அங்கே வர 6 டிஜிட் ஓடிபி வந்து நீங்கள் சரியாக என்டர் பண்ணிட்டு உள்ள லாகின் பண்ணீங்க அப்படின்னாக்கல இப்போ கடைசியாக உங்களுடைய பேங்க்கில் வந்து எந்த ஆதார் வந்து லிங்க் ஆகிருக்கு, சீடிங் ஆகிருக்கு அப்படிங்கிறது தெரியும். அதே போல் முகாமில் நீங்கள் மனு கொடுக்கும்போது எந்த பேங்க் அக்கௌண்ட் கொடுத்தீங்களோ அது வந்து கீழே அப்படியே இருக்கும். உங்களுடைய ஆதாரில் வந்து எத்தனை பேங்க் அக்கௌண்ட் லிங்க் ஆகிருக்குங்கிறத ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து அதில் இருக்கும். அதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா கடைசி பேங்க் அக்கௌண்ட்டை பார்த்தீங்கன்னா பிரைமரியாக இருக்கிற அக்கௌண்ட் தான் இப்போ உங்களுடைய ஆதார் வந்து லிங்க் ஆகிருக்கு அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சிக்கலாம். அதே போல் முகாமில் வந்து நீங்கள் மனு கொடுக்கும்போது எந்த ஒரு வங்கி கணக்கை வந்து நீங்கள் லிங்க் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு அந்த பேங்க்கை வந்து பிரைமரி ஆப்ஷனாக நீங்கள் சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கல உங்களுக்கு வந்து இந்த எரர் சால்வ் ஆகிடும். ஸோ நம்ம சப்ஸ்கிரைபர்ஸுக்கு வந்து சில பேருக்கு இந்த மாதிரி நாங்கள் பண்ணியிருக்கோம். அதே போல் சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த கேஒய்சி வந்து கம்ப்ளீட் ஆகிருக்குது. ஸோ வேணும்னா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ தான் வந்து நீண்ட நாட்களாக விண்ணப்பம் பரிசீலனையில் உள்ளது அப்படிங்கிறத வந்து நம்ம சேஞ்ச் பண்ணுறதுக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு ஆப்ஷன். ஸோ இதை வந்து கடைசியாக ஒரு முறை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகும் அப்படிங்கிறத நம்ம நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே நம்ம வீடியோஸ் எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.